டேஸ்ட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் ஒரு வத்த குழம்பு வைக்கலாம் வாங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் வைக்கிறேன். முதல்ல நம்ம அந்த வத்தலை எந்த வத்தலாக இருந்தாலும் அதை முதல்ல நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். நான் எப்போவுமே இப்படி தான் 1 பை 1 செஞ்சு எடுப்பேன். அப்புறம் கொஞ்சம் மசாலா அரைச்சி ஊற்றணும்ல, அதுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் ஜீரகம் போட்டு எடுத்துருக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது அரைக்கிறது கொஞ்சம் திக்னஸ் இருக்கும்ல, அதுக்காண்டி கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றி, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறமா பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி பெருங்காயம். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா குப்து சேனல்லேருந்து வாங்கியிருந்தேன். இவங்கள்ட்ட வத்த குழம்பு மசாலா மட்டும் இல்லை, இப்போ 5 வகையான மசாலா அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. வத்த குழம்பு மசாலா, அப்புறம் மட்டன் மசாலா, அதுக்கப்புறமா ஃபிஷ் கறி மசாலா, அப்புறமா குழம்பு சில்லி மசாலான்னு ஒன்று இருக்குது, அப்புறம் சிக்கன் மசாலா. இது மாதிரி 5 வகையான மசாலா அவங்க இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இந்த வத்த குழம்பு மசாலா போட்டு நான் இதில் வதக்கிடுவேன் எப்போவுமே. நீங்கள் தக்காளி வதக்குனதுக்கு அப்புறம் கூட வதக்கிக்கலாம். நான் அதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா மசிச்சுட்டு இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நான் இதில் ஊற்றிருக்கிறேன் கொஞ்சம் திக்னஸ்க்காக. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இதில் புளியும் உப்பும் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு போட்டால் போதும். நான் புளி ஊற்றவே இல்லை, அதில் எனக்கு கரெக்டாகவே இருந்துச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வத்த குழம்பு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.